நம்முடன் இன்றைய நாள் 5/6/2025 விஸ்வாவசு வருடம் வைகாசி மாதம் 22ஆம் தேதி வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை ஒன்றுமில்லை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை, சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம். சூரிய உதயம் 5:52, கரணம் 3 மணி முதல் 4:30 வரை, திதி இன்று அதிகாலை 3:17 வரை, நவமி பின்பு தசமி. நட்சத்திரம் இன்று காலை 6:49 வரை, உத்திரம் பின்பு ஹஸ்தம். யோகம் இன்று அதிகாலை 5:51 வரை, அமிர்த யோகம் பின்பு காலை 6:49 வரை, மரண யோகம் பின்பு சித்த யோகம். சந்திராஷ்டமம் இன்று காலை 6:49 வரை, அவிட்டம் பின்பு சதயம். மேஷராசி நேயர்களே, வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது. அலைச்சல்கள் அதிகமாகும். ஆடம்பர பொருட்களின் மீது ஆர்வம் ஏற்படும். வீடு கட்டும் சிந்தனைகளும் அதிகமாகும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். தேகநலன் அக்கறை செலுத்துவது நல்லது. கவனமாக செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 3. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். அஸ்வினி தடைகள் விலகும். பரணி நிதானம் தேவை. கிருத்திகை அந்யோன்யம் கூடும். ரிஷபராசி நேயர்களே, மேலதிகாரிகள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். நெடு நாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். மற்ற ஊழியர்களிடம் நிதானமாக செயல்படவும். புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். நட்புகள் அதிகமாகும். அமைதியுடன் செயல்படவும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். கிருத்திகை நிதானம் தேவை. ரோகிணி ஆதரவுகள் கூடும். மிருகசிரீஷம் வளமான நாள். மிதுன ராசி நேயர்களே, வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்ளவும். அலைச்சல்கள் கூடும். தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். எதிலும் யோசித்து செயல்படவும். உத்தியோகத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விலகும். ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். சந்தர்ப்பங்கள் அதிகமாகும். புகழும் கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். மிருகசிரீஷம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். திருவாதிரை வளமான நாள். புனர்பூசம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். கடகராசி நேயர்களை, வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை நிறைவேற்றி சந்தோஷம் அடைவீர்கள். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். வியாபாரத்தில் வருமானம் கூடும். வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும். வீடு கட்டும் எண்ணம் மேலோங்கும். நெருக்கடிகள் விலகும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். புனர்பூசம் தன்னம்பிக்கை கூடும். பூசம் நிம்மதியான நாள். ஆயில்யம் நெருக்கடிகள் நீங்கும். சிம்ம ராசி நேயர்களே, வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். பேச்சு திறமையால் வளமான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். வரும் காலம் தொடர்பான சிந்தனைகள் அதிகமாகும். பொருள் வரவுகள் கிடைக்கும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். மகிழ்ச்சியுடன் செயல்படுவீர்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 7. அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மகம் ஆசைகள் நிறைவேறும். பூரம் ஒத்துழைப்புகள் கூடும். உத்திரம் சிந்தனைகள் அதிகமாகும். கன்னிராசி நேயர்களே, வீட்டில் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். மனதளவில் தன்னம்பிக்கையும் மாற்றங்களும் கிடைக்கும். உடன் பிறந்தவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். பணியில் லாபமான நிலை ஏற்படும். வியாபாரத்தில் நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். அலைச்சல்களின் மூலம் அனுகூலமான நிலை ஏற்படும். பொருளாதாரம் தொடர்பான சிக்கல்கள் விலகும். அனுபவங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 2. அதிர்ஷ்ட நிறம் மெரூன் நிறம். உத்திரம் மனக்கசப்புகள் நீங்கும். ஹஸ்தம் நினைத்தது நிறைவேறும். சித்திரை கௌரவங்கள் கூடும். துலாம் ராசி நேயர்களே, குழந்தைகளின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். வேகமாக செயல்படுவீர்கள். மற்ற ஊழியர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். வியாபாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும். ஆடம்பர செலவுகளினால் சேமிப்புகள் குறையும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். பிரச்சனைகள் தீரும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் ஆரஞ்சு நிறம். சித்திரை விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். சுவாதி நிதானம் தேவை. விசாகம் ஒத்துழைப்புகள் கூடும். விருச்சிகராசி நேயர்களே, நெடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். வயதானவர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள். சுற்றி உள்ளவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். நினைத்த காரியம் நிறைவேறும். கௌரவங்கள் மேலோங்கும். உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். உத்தியோகத்தில் லாபமான நிலை ஏற்படும். பொருள் வரவுகளின் மூலம் சேமிப்புகள் கூடும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். விசாகம் ஆசைகள் நிறைவேறும். அனுஷம் சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். கேட்டை கௌரவங்கள் மேலோங்கும். தனுசு ராசி நேயர்களே, வயதானவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். அலைச்சல்கள் அதிகமாகும். லாபமான நிலை எதிலும் கிடைக்கப் பெறுவீர்கள்.
புதுவிதமான அனுபவங்களும் சந்தர்ப்பங்களும் கிடைக்கும். மேலதிகாரிகளிடம் பொறுமையுடன் செயல்படவும். நட்பு வட்டாரம் விரிவடையும். வருங்காலம் தொடர்பான முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள். பணியில் லாபமான நிலை ஏற்படும். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு. அதிர்ஷ்ட எண் 5. அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மூலம் ஆதரவான நாள். பூராடம் நிதானம் தேவை. உத்திராடம் கௌரவங்கள் கூடும். மகர ராசி நேயர்களே, அலைச்சல்களினால் லாபமான நிலையும் ஆதாயங்களும் கிடைக்கும். கௌரவங்கள் மேலோங்கும். நட்பு வட்டாரம் விரிவடையும். பணியில் ஆதரவுகள் கூடும். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். எடுக்கும் முயற்சிகளில் இருந்து வந்த தடைகள் விலகும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் அதிகமாகும். அலைச்சல்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். உத்திராடம் ஆதாயங்கள் கூடும். திருவோணம் நெருக்கம் உண்டாகும். அவிட்டம் ஒற்றுமையுடன் செயல்படுவீர்கள். கும்பராசி நேயர்களே, அலைச்சல்களினால் லாபமான நிலை ஏற்படும். தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும். ஆர்வமான நிலை உருவாகும். பேச்சுக்களில் லாபங்கள் கிடைக்கும். தேடல் தொடர்பான விஷயங்களில் நிதானமாக செயல்படவும். தன்னம்பிக்கை அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அவிட்டம் மனக்கசப்புகள் நீங்கும். சதயம் குழப்பங்கள் விலகும். புரட்டாதி நிதானம் தேவை. மீன ராசி நேயர்களே, வியாபாரத்தில் வருமானம் கூடும். நட்பு வட்டாரம் விரிவடையும். எண்ணங்களின் போக்கில் மாற்றங்கள் கிடைக்கும். நெருக்கம் அதிகமாகும். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். வாழ்க்கை துணையின் ஆதரவுகள் கிடைக்கும். லாபமான நிலை உருவாகும். பணியில் கௌரவங்கள் மேலோங்கும். புகழும் கூடும். அதிர்ஷ்ட திசை தெற்கு. அதிர்ஷ்ட எண் 4. அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். பூரட்டாதி மேன்மையான நாள். உத்திரட்டாதி நெருக்கம் ஏற்படும். ரேவதி கௌரவங்கள் கூடும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.